நீங்கள் டாஸ்மாக் பற்றி சொன்னீங்க, இடி விவகாரம் சொன்னீங்க. ஆனால் மத்திய அரசு முக்கியமாக பாஜக திமுகவை நேரடியாக குறி வைக்கிறதுல. ஆமாம், வைக்க தானே செய்வாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் பாஜக தன்னுடைய முதன்மையாக எதிரியாக நினைப்பது காங்கிரஸை அல்ல, ஏன் இடதுசாரிகளை அல்ல, மம்தா பானர்ஜி அல்ல. ஏனென்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சரைத்தான் ஒன்றிய அரசு தன்னுடைய முதன்மையான எதிரியாக கருதுகிறது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னு கேட்டிங்கன்னா, பாஜக அரசினுடைய இத்தனை விதமான ஒரு அத்துமீறல்களுக்கும் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கும் மாநில உரிமைக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கும் எதிராக ஒரு மிகப்பெரிய நரேஷனை இந்தியா முழுக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இன்றைக்கி கட்டமைச்சிட்ருக்கார். அது தொகுதி மறுவரை போன்ற விஷயங்களாக இருக்கலாம், இல்லை தேசிய கல்விக் கொள்கை, இப்படி எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கவர்னருடைய அத்துமீறல்கள், இப்படி எந்த பிரச்சனையும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு முதலமைச்சருடைய குரல் தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களின் குரலாக முதன்மையாக ஒலிக்கிறது.